ஐந்தில் அளவு முறை, அதிலே உணவு அளவு, உணவு ஒழுக்கம் பற்றி சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். வாங்கம்மா சாரு அம்மா, உங்கள் கருத்துக்களை. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. ஐயா ஆக்சுவலா சாப்பிட்றப்போ அந்த நம்ம காயக்கல்பம்ல பண்ற நம்ம கையில ஒரு பிடி சாப்பாடு பிடிச்சிட்டு நம்ம அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா, அந்த ஊஜஸ் மிச்சு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அளவு முறை கரெக்டா இருக்கும். சாப்பாடு நம்ம வந்து கரெக்டா டைஜஷன் ஆகும். அந்த அளவு முறை கரெக்டா இருக்குங்கிறது கத்துக்கிட்டது ஐயா இதுல இருந்து. அருமை. ப்ளஸ் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றது எங்க வீட்டில் ஆக்சுவலா செஞ்சுட்டு இருக்கோம். அது இப்போதான் ஆக்சுவலா நான் விட்டுருக்கேன். அந்த இது எனக்கு அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது நினைச்சிட்டு இருக்கேன் ஐயா. அம்மா அப்படிதான் செஞ்சு கொடுப்பாங்க, நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ அந்த இது எனக்கு வந்திருக்கு. இந்த இது நான் அப்படி கடைபிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஐயா. வாழ்த்துனீங்கன்னா நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சாருவம்மா வாழ்க வளமுடன். கேட்கவே ரொம்ப மகிழ்வாக இருக்கின்றது. நன்றி. சிறப்பு. வாழ்க வளமுடன். தொடர்ந்து மகான் கூறியுள்ளதுபடி ஆராய்ச்சி, தெளிவு, துணிவு, முடிவு. ஆக ஆராய்ச்சியில் எது தற்சோதனை, அகத்தாய்வு, இந்த வகையிலே உங்களுக்கு ஆராய்ச்சி, அதிலே தெளிவு கிடைத்து கொல்லான் புலால் உண்ணானை எல்லா உயிர்களும் தொழும் அப்படின்ற அதையும் உணர்ந்து, இது சம்பந்தமாக ஒரு அன்பர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். ஐயா, என்னுடைய நண்பர் ஒருவர் காயகல்பம் பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றார். அவர் புலால் உண்ணுகிறாரே, அவருக்கு ஏதோ கருத்து சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது, சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்ப அன்றைக்கு பகிர்ந்து கொண்டேன் சில விஷயங்களை. உலகிலே ஓரறிவு முதல் 6 அறிவு வரை ஜீவ பரிணாமம். 6வது அறிவின் மூலமாக மனிதன் சிந்திக்க துவங்கினான். சிந்தனையின் பலனாக இன்பம், துன்பம், நல்லது, தீயது என்று பகுத்து பார்க்கும் அறிவு. ஆக பகுத்து பார்க்கும் பொழுது அந்த சிந்தனை திறன் உள்ள மனிதன் என்ன செய்வான்? நன்மையை தேர்ந்தெடுப்பானா, தீர்மையை தேர்ந்தெடுப்பானா? நன்மையை தேர்ந்தெடுப்போம். அப்போ அந்த நன்மை என்று வரும் பொழுது யாருக்கு நன்மை என்ற கேள்வி. இப்போ இந்த மாதிரி கேள்வி எழுப்பும் திறமே 6வது அறிவின் விளைவு. இப்போ கேள்வி எழுப்புகின்றோம், யாருக்கு நன்மை? நமக்கு மாத்திரம்தான் நன்மையா, அல்லது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நன்மையா? ஆமா, நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருடைய நண்பர்களை மாத்திரம் அளவுகோலிட்டு அவரே சொல்லுகிறார், இவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும் அப்படின்னு. அப்போ மற்றவங்களுக்கு ஆமா ஆமா அவங்களுக்கும் நல்லதுதான் நடக்கணும் அப்படிங்கிறார். இப்ப மழை பெய்கிறது, யாருக்கெல்லாம் பெய்கிறது? நமக்கு மாத்திரமா, இல்லை ஒட்டுமொத்த உலகத்திற்குமா? மழை பெய்தால் நல்லோர் தீயோர் என்று பகுத்து பார்ப்பதில்லை, எல்லோருக்கும் பொதுவானது மழை. இப்ப மழை இயற்கையின் அம்சம், இயற்கையோடு இயைந்தது. இப்ப இயற்கை என்று நாம் தெய்வத்தைத்தான் அழைக்கின்றோம். இப்போ தெய்வாம்சம் என்ன செய்யும்? நல்லோர் தீயோர் என்று பிரித்து பார்க்காது. அந்த வகையிலே நீங்களும் பிரித்து பார்க்காது இருத்தல் தானே சிறப்பு அப்படின்னு கேட்டு, ஆம், எல்லோருக்குமே நல்லது நடக்கணும். சரி, எல்லோருக்கும் நல்லது நடக்கணும். நாம 6 அறிவு. இப்ப நமக்குள்ளேயே ஓரறிவும் உண்டு, ஈரறிவும் உண்டு, மூவறிவும் உண்டு,
4 அறிவும் உண்டு, 5 அறிவும் உண்டு. ஆக எல்லா அறிவும் நமக்குள் உண்டு. அந்த அடிப்படையிலே காக்கை, குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம். சரியா? அப்போ மனிதர்களுக்கு மாத்திரம்தான் நன்மையா? அன்று. 1 அறிவு முதல் 5 அறிவு வரை உள்ள ஜீவ இனங்களுக்கும் அதே நீதிதானே பொருந்தும். ஆம். அந்த அடிப்படையில மகானின் கருத்துப்படி ஒரு உயிரை கொன்று புசித்தால் 3 விதமான குற்றங்கள் அங்கே நடைபெறுகின்றன. என்னவெல்லாம்? முதலிலே அந்த உயிரை கொலை புரிதல் முதல் குற்றம். இரண்டாவது, அந்த உயிர் இந்த உலகத்திலே வாழும் சுதந்திரத்தை பறித்தல். நீங்க கொல்லாம இருந்திருந்தா அந்த உயிர் தொடர்ந்து வாழும் இல்லையா? அங்க அந்த சுதந்திரத்தை அந்த விலங்கிடம் கேட்காமல், அந்த விலங்கின் அனுமதியின்றி கொலை புரிந்து அது வாழும் சுதந்திரத்தை பறித்தோம். 2. மூன்றாவது, அந்த உயிருக்கான அந்த உயிர் வாழ்ந்து வந்த அந்த உடலை எடுத்து தன்னூன் பெருக்க நாம் உணவாக உட்கொள்கிறோம். அங்கே திருட்டு, களவு நடைபெறுகிறது. 3 குற்றங்கள் நடைபெறும் பொழுது இதை செய்யலாமா? தவிர்த்தலே நலம். சரி. ஒரு அன்பர் இன்னொரு அன்பரும் கேட்டிருந்தார், இந்த மாதிரி என் குழந்தையின் உடல் நலத்திற்காக இந்த உணவை நான் கொடுக்கின்றேன். இந்த குழந்தை மற்றவர்கள் உண்பதை பார்த்து அவர்கள் ஏங்கிவிடக் கூடாது என்பதற்காக இந்த உணவை கொடுக்கின்றேன் என்று நீங்கள் நினைப்பது போலவே இந்த 5 அறிவு வரை வாழ்ந்து வரும் விலங்கினங்களும் நினைத்து நமது குழந்தையையோ நம்மையோ எடுத்து சென்றால் புசிப்பதற்காக எப்படி இருக்கும்? அப்ப நியதி 1 அறிவு முதல் 5 அறிவு வரை உள்ள அனைத்திற்கும் ஒரு நியதி, நமக்கு ஒரு நியதியா? உயிரினங்கள் என்றாலே ஒரே நியதிதானே. உயிர் அந்த உடலில் இருந்து பிரிக்கப்படும் பொழுது அது வாதைக்குள்ளாகிறது. வலுக்கட்டாயமாக ஒரு உயிர் உடலிலிருந்து பிரியும் பொழுது ஏற்படும் அதிர்வலைகளும் பூமத்திய நிலநடுக்கம், பூமியிலே நடக்கக்கூடிய நிலநடுக்கம், அந்த நிலநடுக்கத்திற்கு காரணமாக அல்லது அது நடைபெறும் போது கிடைக்கக்கூடிய அதிர்வலைகளும் ஒன்று போலவே இருக்கின்றது. இது அறிவியல் ஆராய்ச்சி தெளிவு. ஆக உயிர்களை கொல்லலாமா? உயிரை அந்த உடலில் இருந்து பிரிக்கலாமா? இன்னொரு சொந்த அனுபவத்தையும் அடியேன் பகிர்ந்து கொண்டேன் அவரிடம். ஒரு உயிர் உடலில் இருந்து பிரியும் பொழுது ஏற்படும் அதிர்வலைகள் அந்த சுற்றுப்புறத்திலே இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் தாக்கும். அந்த வாதை உணர்வு அவ்வளவு கடுமையானது. இதை தற்செயலாகவோ அல்லது அந்த சூழ்நிலையில இருந்து நீங்க ஏதோ ஒரு தற்செயல் விபத்து, ஏதோ ஒரு உயிரினம் அந்த விபத்திலே அந்த இடத்திலே உயிரிழக்கும் பொழுது அருகாமையில் நீங்கள் இருந்திருந்தால் உங்கள் உயிர் துடித்து ஒரு உதறலை தாங்கள் நிச்சயமாக உணர்ந்திருக்கலாம். அதை நினைத்தால் இப்பொழுது கூட அந்த உதறல் உடலுக்கு வரும். அந்த அளவுக்கு உயிரை ஒரு உடலிலிருந்து பிரிக்கும் பொழுது ஏற்படும் அதிர்வலைகள் அவ்வளவு வகையானது. அந்த உடலுக்கும் உயிருக்கும் மாத்திரமல்ல, சுற்றிலும் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமே அந்த பாதிப்பு போய் சேரும். அந்த வாதை அந்த இறந்த உடலிலும் பதிந்திருக்கும். அப்பொழுது அந்த உடலை நாம் உணவாக உட்கொண்டால் அந்த பதிவு நமக்கும் வந்து சேரும். நாம் ஏற்கனவே ஓரறிவு உயிரினத்திலிருந்து 6 அறிவு உயிரினம் வரை பரிணமித்து வந்ததில் கிடைத்த வினைப்பதிவுகளின் தாக்கத்திலேயே நாம் அறிவின் மாயையில் இருக்கின்றோம். எந்த அறிவு மாயை? இறைநிலையை உணராத அறிவு மாயை.
இப்ப அந்த அளவுக்கு இறைநிலையை உணராத அளவுக்கு அறிவின் மயக்கத்தில் மாயையில் சிக்கி நாம் இருக்கின்ற நம்மை நாமே தூய்மைப்படுத்திக் கொள்ள, இறைநிலையை உணர இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து நாம் அதில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் இன்னொரு உயிரை வலுக்கட்டாயமாக பிரித்து அந்த பதிவை ஏற்றுக்கொள்வோமா? நிச்சயமாக மாட்டோம். வாழ்க வளமுடன் என்று அந்த அன்பருக்கு பகிர்ந்து கொண்டு அதை தங்களிடமும் இன்றைக்கு பகிரும் வாய்ப்பு. வாழ்க வளமுடன். 52 ஆயிருச்சு. சரி, ஓரிரு நிமிடங்கள் கோதை அம்மா அவர்களை இது சம்பந்தமாக சிந்தனையை தூண்டிவிட மேற்கொண்டு அம்மா அவர்களின் கருத்துக்களை, அம்மா அவர்களின் கருத்து என்று சொல்வதை விட இறைநிலையின் கருத்துக்களை, குருவின் வழிகாட்டுதல்களை நம்மோடு பகிர்ந்து அன்புடன் அழைக்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, ஆசான்கள் இன்றைய நிகழ்வு நமக்கு நல்ல முறையிலே வழிநடத்துவார்கள். உணவு பற்றிய 5 அளவு முறையில் உணவினுடைய தன்மையை பற்றிய ஒரு கலந்துரையாடலாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு ஒரு சிறிய சிந்தனையாக, இப்போ நம்ம ஏதோ ஒரு உடல்ல நமக்கு ஒரு உபாதை, ஒரு ஒவ்வாமை வருகிறது. அப்போ நம்ம மருத்துவர்கிட்ட சென்று நம்ம சோதிச்சுக்கிறோம். இப்போ அவங்க ஒரு சில பரிசோதனைகளை செய்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, உங்க உடல்ல எந்த பொருள், அதாவது இந்த ஒரு சத்து, இரும்பு சத்துன்னு கூட வச்சுக்கலாம், இரும்பு சத்து கம்மியா இருக்கு, குறைவாக இருப்பதனால் உங்களுக்கு இந்த உபாதை என்று சொல்லி அதற்கான மருத்துவத்தை கொடுத்துட்டு கூடவே என்ன சொல்லுவாங்க, உணவுல ஒரு சிலதை சேர்த்துக்கங்க என்று சொல்லுவாங்க இல்லையா? இது நம்ம எல்லாரும் பார்த்துப்போம். இது நம்ம மருத்துவர்கிட்ட தான் போகணும் இல்ல, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களே சொல்லுவாங்க, பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, முருங்கைக்கீரை நிறைய எடுத்துக்கோங்க, அதுல இரும்பு சத்து இருக்கு. இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா என்ன ஒரு இறுதியான முடிவு? ஒவ்வொரு உணவு பொருள்லையும் அடங்கி உள்ள தன்மை நாம் அது உணவாக எடுக்கும் போது அதுவாக மாறுகிறோம் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அப்படி எடுத்துக்கொள்ளும் போது முருங்கைக்கீரையை சாப்பிடும் போது இரும்பு சத்து கிடைக்கிறது. அதே போல பழங்களை சாப்பிடும் போது ஒரு சில நன்மைகள் கிடைக்கிறது. கீரை சாப்பிடும் போது இந்த தன்மைகள், விட்டமின்ஸ், மினரல்ஸ், புரோட்டீன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஒரு உயிருள்ள ஜீவனை, கருமையத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனை உணவாக எடுத்துக்கொண்டோம்னா என்ன நடக்குங்க? அப்போ அதே சாமியம் தானே அங்கேயும். அதனுடைய எண்ண அலைகள், அதனுடைய வருத்த அலைகள், அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய பதிவுகள் அத்தனையும் நாம நம்ம உடல் செல்களாக மாற்றிக்கொள்கின்றோம். இன்னைக்கு ஒரு உதாரணம், அது உண்மையா, அது அறிவியல் கண்டுபிடித்ததா என்று தெரியாது. ஒரு காற்று வழியாக ஒரு செய்தி, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பாதிக்கப்பட்டவர்களில் சைவ உணவு சாப்பிடுபவர்கள் மிகவாக இல்லை இல்லை என்று கூட ஒரு செய்தி வந்திருக்கு. அது உண்மையா என்று தெரியவில்லை. ஆனால் இது எவ்வளவு பெரிய ஒரு ஆராய்ச்சிக்கான விடையாக காண்கிறது என்று பார்த்தோமேயானால், ஒரு விலங்கு மூலமாக வந்ததுதான் இந்த நுண்ணுயிரியினுடைய தன்மை அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. இப்போ அந்த உயிரை சாப்பிடுற தன்மை உடையவர்களுக்கு தான் தாக்குதல் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருகிறது. இது உண்மை என்று எடுத்துக்கொண்டு பார்த்தோமானாலும் சரி, நம்முடைய மூதாதையர்கள் காலத்திலிருந்து அந்த ஒரு உணவுக்கு உயிர் கொல்லாமை வேண்டும் அப்படிங்கிறத எப்போதுமே வலியுறுத்தி தான் வந்தாங்க. நியாயப்படுத்துபவர்களும் இருக்கிறாங்க இன்னைக்கு உலகத்துல. ஆனாலும் எந்த ஒன்று நம்மை உணவாக எடுத்துக்கொள்கிறோமோ அதுதான் நம்ம உடலாக மாறுகிறது. இன்னும் சொல்ல போனா குணமாகவும் மாறுகிறது. ஃபுட் டிசைட்ஸ் அவர் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையிலே நாம நம்முடைய குணமாக
நம்முடைய உடல் செல்களில் ஆற்றலாக மாறக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு உணவுக்கு இருக்கின்ற போது அதுவும் தவமாய் இருந்தா தானே நன்மை. அப்போ சாத்வீக உணவு மட்டுமே நம்மை சாத்வீகங்களாக வேதாத்திரியர்களாக வைத்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு உறுதியான உண்மைதானே. ஒரு என்னுடைய நண்பர் ஒருத்தர் கூட கேட்பாங்க, அவங்க இப்போ முதல்ல இருந்தே இந்த உணவுல மாற்றம் இல்லாதவர்களுக்கு இது சுலபமாக இருக்கிறது. ஆனால் அந்த உணவு பழக்கத்தை வச்சிருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான வைராக்கியம் தேவை. அப்ப அதற்கும் மகரிஷி பயிற்சி கொடுக்கத்தானே செய்யறாங்க இல்லையா? நம்ம வேணான்னு கட்டாயமாலாம் விட சொல்லல. இயல்பாகவே நமக்கு வேண்டாத ஒன்று நல்லதை உணர்ந்தோம் என்றால் அல்லது நம்மை விட்டு விலகிவிடும். அது உணவிலும் சரி, குணத்திலும் சரி, வாழ்க்கை முறையிலும் சரி என்று கூறி, உணவில் அளவு முறை என்பதை மகரிஷி சொன்னதை எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க்கை. Not able to say, yeah, I'm so sorry. Yeah, I'm all going to be blessed by the divine. So my understanding of genetic center is it's the center where actually it stores all the imprints, all the karmic imprints, and it's very important for us to clean those genetic centers because we don't get crushed by the karmic cycles. Rather, we ride the cycle. So basically, so we get into compulsions with all those imprints that are stored in the genetic centers. So when we keep it clean, so basically we will be able to see the things as it is. So that's what my understanding is. Be blessed. Just a small clarification. So we're not being compelled by the imprints. It's basically what is recorded is being played back. So the device is us, and we're the one playing it back. The body, the physical body, is being used to play back whatever it is recorded. Mm-hmm. So the root is whatever is being recorded is played back. So we have to be careful what is being recorded. Right. When we record with the good stuff and overwrite the existing one, when it gets placed back, then it plays only the good thing because we recorded the good to override the existing recording. Right. Yeah, if we consciously took care of what is getting recorded, then yeah. Otherwise, we might get into a compulsory mode of doing. I mean, even if we don't, some things which even if we don't like it, we still do it. That's where we get into the compulsion. Yes. True. We're forced into that situation. Yeah. Yes. Yes, yeah, Prabhu, yeah. I think it's a good explanation by Santosh. I think that's the key point. I mean, whatever is getting actions we do, that gets played back. So we have to be conscious about it. Yeah. Thank you. Thank you. Be blessed by the divine. Let us bless our Aruchelvar Santoshaya. Be blessed by the divine. He and his family may, by the grace of divine energy, be blessed by the divine. May enjoy good health, long life, enough health, prosperity, wisdom, and peace. Be blessed.